22nd minute. பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ் ஏர்கிராஃப்ட் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிளாக் பாக்ஸ் ஏர்கிராஃப்ட்ல என்ன பண்ணுது, பிளாக் பாக்ஸ்னா என்ன, இது பேர் தான் வந்து பிளாக் பாக்ஸ். பட் இது பாக்ஸ் ஷேப்ல இருக்காது அண்ட் பிளாக் கலர்ல இருக்காது. இது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இப்படி பிரைட் கலர்ல இருக்கிறதுனால இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போற ஒரு முக்கியமான விஷயம் பிளாக் பாக்ஸ். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அது இல்லாத இந்த மாதிரி ஏவியேஷன் ஃபேக்ட்ஸ் இல்ல ஸ்பேஸ் நியூஸ் இதெல்லாம் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி உங்களுக்கு பேசணும்னா அந்த டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். வாங்க பிளாக் பாக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மக்கள் ஏரோப்ளைன்ல பயணம் செய்ய ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இந்த ஏரோப்ளைன் விபத்துகளை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அண்ட் எதனால இந்த ஏரோப்ளைன் எல்லாம் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் டிவைஸ் தான் இந்த பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளார 2 டிவைஸ் இருக்கும், CVR, FDR. CVRன்றது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், FDRன்றது ஃளைட் டேட்டா ரெக்கார்டர். FDR ஃளைட் டேட்டா ரெக்கார்டர் பேசிக்கா ஃளைட் ஆபரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும். அதாவது இந்த விமானம் எப்படி இயங்கி இருக்கு, அதோட ஆல்டிடியூட், ஸ்பீடு, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி 88 பாராமீட்டர்ஸ் இதனால ரெக்கார்ட் பண்ண முடியும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR இது வந்து லாஸ்ட் மினிட்ல பைலட்ஸ் காக்பிட்ல என்ன பேசியிருக்காங்க அண்ட் காக்பிட்ல இருக்கக்கூடிய அலார்ம் சவுண்ட்ஸ், அலர்ட் சவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கும். இந்த CVRன்றது கடைசி 2 மணி நேரத்துல பைலட்ஸ் என்ன பேசியிருக்காங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணிருக்கும். FDRன்றது வந்துட்டு கடைசியா 25 மணி நேரத்துல இந்த ஃளைட்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் நடந்திருக்குன்றதை ரெக்கார்ட் பண்ணும். ஒரு ஏரோப்ளைன் விபத்துக்கு உள்ளாகும் போது அந்த ஏரோப்ளைனோட முன்பகுதி, அதாவது அந்த ஏரோப்ளைனோட நோஸ் பகுதியும் உடம்பு பகுதியும் சொல்லப்படுற ஃபியூஸ்லேஜும் தான் அதிகமா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த பிளாக் பாக்ஸை டெயில் பார்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாது இந்த பிளாக் பாக்ஸ் ஹை டெம்பரேச்சர், ஹை பிரஷர், கிராஷ் இம்பாக்டை தாங்குற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான டைட்டானியம் அலாய் மெட்டீரியல்னால செய்யப்பட்டிருக்கு. ஃளைட் எவ்வளவு பெரிய கிராஷ் ஆனாலும் இந்த பர்டிகுலர் டிவைஸ் சேஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த வீடியோல பிளாக் பாக்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.